இத்தனை குடுகுடு நடக்கிற ரீசன் என்னென்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் போகிறதுக்கு தான் கைஸ். இந்த வியூ போகும்போது பயம் வருது கைஸ். லைட்டாக ஷேக் ஆகுதா, உசுரே போயிட்டு வருது லைட்டாக. நிறைய போட்டாச்சே போலாமா? எங்கே வந்துருக்கோம்னா திருக்காடு அப்படின்னு சொல்லி. ஸோ கைஸ், தூத்துக்குடியில் ஃபேமஸ் நைட் கிளப்பில் போய் நம்ம சாப்பிட போகலாம். பொரிச்ச பரோட்டாலாம் போட்டு வாங்க. ஸோ கைஸ், இப்போ என்ன வாங்கியிருக்கிறோம்னா செட்டு வாங்கியிருக்கிறோம், அண்டு சிக்கன் ஃப்ரை வாங்கியிருக்கிறோம், வான்கோழி, நாட்டுக்கோழி, காடை, மட்டன்லாம் வாங்கியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இவங்களோட செட்டு சாப்பிட்லாம். நல்ல ஊறி இருக்குது. பொரிச்ச பரோட்டா இருந்தாலும் நல்ல ஊறி இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிருக்கு. நிறைய குழம்பு, 4 குழம்பு வச்சுருக்கோம். ஆல்ரெடி இருந்த ஒரு குழம்புல இவங்க ஃப்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும். வான்கோழி வந்து கொஞ்சம் ப்ராப்பராக குக் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் சவுக்கும் இருக்கும். சூப்பராக பண்ணி தந்துருக்காங்க. மட்டன் லாஸ்ட்டு வைக்கும் போதே தெரிஞ்சிச்சு இது 10 out of 10. காடையா நாட்டுக்கோழியா? பெருசாக காடைக்கும் நான் பிராய்லருக்கும் ஒன்று பெருசாக காடைக்கும் வான்கோழிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரே மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. நாட்டுக்கோழி ட்ரை பண்ணி பார்ப்போம். நாட்டுக்கோழி தான் ருசியாக. இது போக புரோட்டாக்கு கொஞ்சமாக நம்ம ஸ்டைலில் வச்சு சாப்பிட்டேன். அப்படி தூளாக இருக்குது. கைஸ், தூத்துக்குடி வந்துட்டு மக்ரோன் வாங்காமல் போனால் அது வந்து தெய்வ குத்தமாக போயிடும். ஸோ மக்ரோன் வாங்க வந்திருக்கிறோம் என்எஸ் பேக்கரியில். ஸோ கைஸ், 1/4 கிலோ ஒன்று, 100 கிராம் ஒன்று, 100 கிராம் இப்போ சாப்பிட்றதுக்கு. ஆனால் ஜிபேண்ணா பார்சல் வாங்கியாச்சு. இப்போ என்னன்னா, வாங்கின ஆர்வத்தில் ஒரு பேக்கெட் இங்கேயே ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா வாங்கி வீட்டு முடியும் போய் எங்களால் சாப்பிட்றதுக்குலாம் நீங்களுக்குலாம் அவ்வளோ பொறுமையெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், அப்படியே மெல்ட் ஆகுது. அப்படியே உள்ளுக்குள்ள முந்திரிலாம் போட்டிருக்காங்க. தூத்துக்குடியில் எத்தனையோ கடை இருந்தாலும் கணேஷ் பேக்கரியில் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நீங்களும் தூத்துக்குடி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்னென்னா, நம்ம திருச்செந்தூரில் சாமி கும்பிட வந்தாச்சு. நைட் நம்ம திருச்செந்தூரில் வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியாச்சு. ஸோ ஏர்லி மார்னிங் ஒரு
5 o'clock பக்கம் சிறப்பு தரிசனம் பார்க்குறக்கு வந்தாச்சு. அண்ட் எகெயின்ஸ் செவ்வாய்க்கிழமை நம்ம கும்பிட ஆரம்பித்தாச்சு. சாமி கும்பிட்டு வந்தாச்சு. நல்ல ஒரு தரிசனம், விஸ்வரூப தரிசனம்னு பார்த்தா கடைசியில் அபிஷேகம் தான் எங்களுக்கு கிடச்சிச்சு. விஸ்வரூபம் கிடச்சிருந்ததுன்னா இன்னுமே நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்போம். பட் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பயந்துட்டான். ஸோ நம்ம ஃபாலோவர்ஸ் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டியிருக்கிறேன். ஃபாலோ பண்ணலினாலும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் தான் நம்ம வேண்டுவோம். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. ஸோ கைஸ், இப்போ நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்திருக்கிறோம். ஹோட்டல் அசோக் தானே, அசோக் பவன் பக்கத்தில் வந்திருக்கிறோம். பார்த்திங்கன்னா பூரி வாங்கியிருக்கிறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன். பொதுவாக இப்போ இல்லை, ஒரு 20 வருஷமாக நானும் திருச்செந்தூர் வரேன். இங்கே ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் கண்டுபிடிக்கவே முடியல. இதாச்சும் இன்றைக்காச்சும் நான் ட்ரை பண்ணி சொல்கிறேன். எல்லோரும் ரமேஷ் ஐயர் மெஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, அங்கே எங்களுக்கு பிடிக்கல. நாட் பேட். ஏன்னா நம்மளாம் ஆனந்தாஸ் அன்னபூர்ணான்னு சாப்பிட்டு வளர்ந்த பசங்க. நம்மளுக்கு எது பார்த்தாலுமே கொஞ்சம் அசல்லாக தான் தெரியும். பட் ஆனால் இது ஓகேவாக இருக்குது. ஸோ கைஸ், நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிடும்போது எங்களால் ரிவ்யூ எடுக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு பசியாக இருந்துச்சு. என்ன சாப்பிட்டேன்னு தெரில. ஒரு மசால் தோசை, ஒரு மசால் பூரி, அதான் மசால் செட் பூரி, வடை, காஃபி, மசால் தோசை, ஒரு ரோஸ்ட் வாங்கியிருந்தோம். சாம்பார் நல்லா இருந்துச்சு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, சாம்பார் இல்லாமல் நம்ம எங்கேயுமே நல்லாவே இருக்காது. வெஜிடேரியன் ஹோட்டல் நாங்கள் மதுரையில் சாப்பிட்டோம், எங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா சாம்பார் நல்லா இல்லை, ஃபஸ்ட்டு. செகண்ட் என்னென்னா, திருச்செந்தூரில் நிறைய இடத்துல நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம். எங்களுக்கு எந்த இடத்துலையும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. இங்கே நல்லா சாட்டிஸ்ஃபை ஆகுது. நீங்கள் கேஸ் திருச்செந்தூரில் இருந்தீங்கன்னா, திருச்செந்தூரில் வரீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். கரெக்டாக எப்படின்னா, கோயிலுக்கு பேக் சைடு, அதாவது கடல் இன்சைட்னா அதுக்கு இந்த சைடு போகிற வழியில், அவுட்டோர் வழியில், ஓகேங்களா? அதாவது நார்த் ஈஸ்ட்டு வெஸ்ட் சைடில் இருக்குது. வெஸ்ட் சைடில் நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். பில்லுமே பார்த்தீங்கன்னா நார்மல் தான், அது பரவாயில்ல. அது எப்போ போல் நார்மல் பில். சமூகம் பெரிய இடம் இருக்கு, நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இதுதான் அசோகா ஸ்ரீ முருகர் லாட்ஜு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. லாஸ்ட் டைம் ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தோம், எங்களுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஸோ திஸ் டைம் நல்லா இருந்துச்சு. ஸோ கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னா திருக்காடு அப்படின்னு சொல்லி நம்ம ஊருக்கு வந்திருக்கோம். இது நம்ம காடையா? இது என்ன கொஞ்சம் மாதிரி இருக்குது, காடை நினைக்கிறேன், காடை தான் நினைக்கிறேன். ஸோ போகிற வழியில் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இதுதான் செம்மண் பூமி, அதாவது டெசர்ட்ஸ், தமிழ்நாடோட டெசர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 4x4 கீரி எல்லாம் இருப்பாங்க போல இருக்குதோ. ஸோ இங்கே தான் தாமிரபரணியோட கிளைமேக்ஸ் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. செம இதாக இருக்குது, செம டென்ஸாக இருக்குது. பரவாயில்லையே. சைடு ஃபுல்லாமே செம்மண்ணாக இருக்குது. ஸோ கைஸ், நம்ம இப்போ எங்கே வந்துருக்கிறோன்னா கன்னியாகுமரிக்கு வந்திருக்கிறோம். கன்னியாகுமரியில் இப்போ திருவள்ளுவர் சிலை அண்ட் விவேகானந்தர் சிலைக்கு நடுவில் இப்போ ஒரு பிரிட்ஜ் போட்டிருக்கிறாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்திருக்கிறேன், சின்ன குழந்தையா இருக்கும்போது. ஈவன் லாஸ்ட் இயர் வந்த பெருசாக அப்போது பிரிட்ஜெல்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ கிளாஸ் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா இதுவுமே. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. முடிஞ்சால் ட்ரோன் ஷாட் எடுத்து நான் காமிக்கிறேன். லாஸ்ட் டைமே நீ விடல. ஸோ கைஸ், இதுதான் அந்த புது பிரிட்ஜு, தெரியுதா உங்களுக்கு? ஸோ கைஸ், இதில் வந்து மொத்தம் 2 விதமான டிக்கெட்டு. ஒன்று வந்து நார்மல் டிக்கெட் வந்து 75 அண்ட் இன்னொரு எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டுன்னு சொல்கிறாங்க, அது வந்து 300 சார்ஜ் பண்ணுறாங்க. சரி வாங்க போகலாம், வெயில் கொளுத்தி எடுக்குது. ஸோ கைஸ், நமக்கு வர வேண்டிய போட் வந்துருச்சு. இதில் கஸ்டமர்ஸ் வந்து எல்லாம் அவங்கள லைஃப் ஜாக்கெட் எடுத்து கீழே போட்டுட்டு மறுபடியும் வந்துடுவாங்க. நம்ம இதே போட்டில் தான் போய்ட்டு இதே போட்டில் வரணும் அவசியம் இல்லை. நம்ம டக்குன்னு அந்த பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம்.
போகலாமா? ஸோ கைஸ், கப்பலில் ஏறியாச்சு. நிறைய பேர் நம்ம கூட ட்ராவல் பண்ணுறாங்க கூட. வெயில் தான் கொளுத்துன்னு கொளுத்துது. அந்த சைடில் மேகமாக இருக்குது. சரி வாங்க அந்த கிளாஸ் பிரிட்ஜில் போகலாம். கைஸ், வித்தின் 5 minutesல எப்படி வந்தோன்னே தெரில. இப்போ ஒரு சுற்றி வந்தாலும் வந்தாச்சுங்க. வருங்காலத்தில் அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே பிரிட்ஜ் போட்டுருவாங்க. பாருங்கள், பிரிட்ஜுக்கு வந்தாச்சு. கைஸ், எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. அங்கே 75 rupees சார்ஜ் பண்ணாங்க. எதுக்கு? இங்கே வர்றதுக்கு, அதாவது போட்டிங்க்கு. அங்கேயே கூடவே அட்டாச் பண்ணி வச்சுருக்கலாம். விவேகானந்த மண்டபத்துக்கு சார்ஜ் பண்ணியிருக்கலாம். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணி இங்கே வரவன் என்ன சும்மா பார்க்காமே போயிடுவான், இல்லை சும்மா இங்கே வந்துட்டு நின்றுட்டா போவான். இதுக்கு தனியாக 30 ரூபா சார்ஜ் போட்டிருக்காங்க. இது பேசாமல் பருத்தி மட்டும் குடோன்லேயே இருக்கலாங்கிற மாதிரி தனித்தனியாக எதுக்கு பண்ணுறானுங்க? ஓ கடவுள், வேகாத வெயில மறுபடியும் வந்து எல்லாம் தானே வாங்கணும். கைஸ், திருவள்ளூர் சிலை பக்கத்துலேயே விவேகானந்த மண்டபம். எங்கள் ஃபேமிலி இது நல்லா இருக்காதுங்க. நல்லா இருக்கு. இத்தனை குடுகுடு நடக்கிற ரீசன் என்னன்னா, இந்த கிளாஸ் பிரிட்ஜ் போகிறதுக்கு தான் இங்கே பெயிண்ட் போட்டு வச்சிருக்கலாம். ஓ மை காட், உழக்குது வெயில். கைஸ், बनाओ फोटो लो यार, ये वीडियो बनाते चल। हाँ फोटो कर दो। हाँ गाइस, இந்த வியூ பாருங்க. மாமா மாமா இப்படி 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 மைண்ட் இதுக்குள்ள வந்துக்கோ, இந்த கிளாஸ்க்குள்ள வந்துக்கோ. இங்க பாருங்களேன், செமையா இருக்குல்ல? இப்போ பரவாயில்லையா? बुढ़ी भैया अनोर इधर से थोड़ा गरम இல்லை. ஹைலைட் என்னன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான். ஐயோ, பட் ஆனால் போகும்போது பயம் வருது கைஸ். லைட்டாக ஷேக் ஆகுதா, உசுரே போயிட்டு வருது லைட்டா. பாருங்களேன், பயம் இல்லையா? இதாக இருக்கும், சூப்பராக இருக்குல்ல அந்த வியூ.